கந்தன் காவடியாம், பக்தியால் முத்தி பெறும் பயணம். வேல் உண்டு, வினை இல்லை. காவடி தூக்க, பாவம் இல்லை. முருகப்பெருமானுக்கு ஈரிழையும் ஒளிவிடும் பக்தி பண்பாட்டில் காவடி யாத்திரை ஒரு மறக்க முடியாத பக்தி வழிபாடாக உள்ளது. இந்த வழிபாட்டின் அடையாளமேதான் கந்தன் காவடியாம். காவடியின் வரலாறு. காவடி என்றால் என்ன? காவடி என்பது ஒரு பக்கத்தில் பால்குடம், மற்றொரு பக்கத்தில் புஷ்பம் அல்லது பசியுடனான நோன்பு பாரங்கள் வைத்து இறுகை தோளில் தூக்கி செல்லும் அமைப்பு. இது பக்தியின் சின்னமாக மாறியது. இது எப்படி துவங்கியது? இடும்பன் என்ற பக்தன்தான் காவடியின் தோற்றத்திற்கு காரணமானவர் என்று புராணங்கள் கூறுகின்றன. இடும்பன், முருகனின் 2 தொண்டுகளில் ஒன்றான மலைவிழுந்த கிழங்கு மற்றும் பழங்களை மலைகளிலிருந்து கொண்டு வந்து காவடியில் வைத்து தூக்கிச் செல்ல, அவரது பயணமே முருகன் மீது கொண்ட பக்திக்கான ஓர் அர்ப்பணிப்பு ஆகஸ்ட் மாறியது. இந்த பயணத்தின் இறுதியில் முருகன் அவரது பக்தியால் உருகி, காவடியை தூக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் அருள் வழங்குவேன் எனச் சொன்னதாக இடும்பன் காவடி புராணம் குறிப்பிடுகிறது. காவடி மற்றும் முருக பக்தி. காவடியை தூக்குவோர் தங்கள் ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும், செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் பக்தியில் மனம் தீண்டிக் கொண்டு ஒரு நோன்பு பயணத்தை மேற்கொள்கிறார்கள்.